மாண்புமிகு எரிசக்தி வளம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு சிடிஆர் நிர்மல் பேட்டி. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முதலில் வீட்டிலிருந்து வெளியே வர வேண்டும். அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் பதிலடி. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் மின்துறையின் விநியோக நிறுவனங்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்களுடன் ஒருங்கிணைப்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மின் வாரியத்துடன் தொடர்புடைய ஒப்பந்ததாரர்கள், மின் உபகரணங்கள் விநியோகஸ்தர்கள், வழங்குநர்கள் மற்றும் கொள்முதல் நிறுவனங்களுடன் விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் IAS அதிகாரி ஜே. ராதாகிருஷ்ணனுடன் கலந்து கொண்டார். கூட்டத்தில் டெண்டர் நடைமுறைகள், மின் உற்பத்தியில் ஏற்படும் பற்றாக்குறைகள், திட்ட செயல்பாடுகளில் நிலவும் சிரமங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மின்துறையின் விநியோக நிறுவனங்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் தங்களது பிரச்சனைகள் மற்றும் கோரிக்கைகளை அமைச்சரிடம் நேரடியாக முன்வைத்தனர். அதற்கு பதிலளித்த அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார், துறையுடன் தொடர்புடைய குறைகளுக்கு உரிய காலக்கெடுவில் நிரந்தர தீர்வு காணப்படும் என்றும், எந்தவித முறைகேடுகள் நடந்தாலும் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் மின்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்காக அரசு தொடர்ந்து ஒத்துழைப்புடன் செயல்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார், தனியாருடைய பங்களிப்புகள் அவங்கள்ட்ட வாங்கிட்டு இருக்கோம். ஸோ பவர் ஜென்ரேஷன்ஸில் அவங்களுடைய பங்களிப்புகள் நிறைய இருக்கணும். ஸோ அதுக்கு அவங்களுக்கு நிறைய டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம அவங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸில் இருக்கட்டும் எல்லாத்தையும் டிரான்ஸ்பரன்சி வேணும்னு சொல்லி நம்ம போனாலும் சொல்லியிருந்தோம். அதுதான் முதல்வருடைய கொள்கையும். எங்கேயுமே லஞ்ச லாவணியம் இருக்கக்கூடாது, எந்தவித குறுக்கீடும் இருக்கக்கூடாது. தேவையான வசதிகள் கட்டாயத்தில் இன்னைக்கு அவங்களோட ஒரு மீட்டிங் வச்சு அவங்க எல்லாரோடைய கலந்து ஆலோசித்து அவங்களுடைய குறைகளை கேட்டறிந்தோம். அதில் நிறைய சஜஷன்ஸும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்டறிந்து கண்டிப்பாக அதை நிவர்த்தி செய்து அவங்களுக்கு சுலபமாக்கும் வழிமுறையில் ஆராய்ந்து கண்டிப்பாக அவங்க திரும்ப வரும் அழைப்போம் சொல்லியிருக்கோம். ஸோ இது ஆன்கோயிங் ப்ராசஸ் தான். அடிக்கடி இந்த மாதிரியான மீட்டிங் நடக்கும். ஏன்னா நிறைய குறைகள் கடந்த சில ஆண்டுகளாக முன்னாடி அரசியல் மூலியமாக அவங்களாம் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் இருந்திருப்பீங்க, அவங்களாம் சொல்லியிருப்பாங்க என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க, எந்தெந்த வழிகள்லாம் அவங்க தொழில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. ஸோ அது மாதிரியான சூழ்நிலை இனிமேல் இருக்காது. கண்டிப்பாக TNEB என்றைக்கும் மக்களுக்கான ஒரு நிறுவனமாக, சிறு குறு தொழில் நிறுவனங்கள் யார் யாரெல்லாம் அதை நம்பி லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் அவங்களுக்கான ஒரு நிறுவனமாக மாறும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்காக தான் இந்த மீட்டிங் வச்சு முடிச்சோம். கண்டிப்பாக வர்ற காலங்களில் இதெல்லாம் சரி செய்து நிறைய பேர் பவர் ஜென்ரேஷன், அது ரெனியூவபிள் எனர்ஜி பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதன் மூலியமாக நமக்கு தேவையான மின்சாரத்தை இனி வர்ற காலங்களில் நம்ம பெற முடியும் நம்பிக்கையில் இந்த மீட்டிங் இருக்கு. கருத்து ஒரே நிறுவனம் நிறைய டெண்டர்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த நிறுவனம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? அதன் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழல் இல்லை. கண்டிப்பாக அதற்கான காரணங்கள் எந்தெந்த நிறுவனங்கள், அதாவது அவங்க சொல்லது என்னன்னா, ஒரு சில நிறுவனங்களுக்காக ஃபேவர் பண்றதுக்காக நிறைய டெண்டர்கள் விதிமுறைகள் நடந்திருக்கு. ஒரு சில நிறுவனங்களுக்காக டெண்டர் கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நிறைய கான்ட்ராக்ட்கள் விதிமீறல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதற்கான ஆதாரங்களையும் எங்களுக்கு ஒரு சில பேர் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் பார்க்கல, ஃபீல்டு கவர்ல கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய மொத்த குறைகள் பார்த்தீங்கன்னா, ஒரு சில கம்பெனிஸ்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கான்ட்ராக்ட், அதாவது TNEB செய்ய வேண்டிய வேலைகளையும் அந்த தனி நிறுவனங்களுக்கு கான்ட்ராக்டாக கொடுத்து அவங்கள வேலை செய்ய வேண்டிய நிலையில தள்ளியிருக்காங்க. ஸோ அந்த தனிய நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் அவங்க சொல்றதெல்லாம் ஒரே நிறுவனங்கள், ஒரே நபர், ஒரு சில நபர்களை பற்றிருக்காங்க. நம்மளும் அவங்க யாரை பற்றி பேசிக்கலாம். ஸோ அந்த ஒரு சில நபர்கள் தலையீடால் தான் இவ்வளோ பெரிய இந்த நிறுவனம் இவ்வளோ பெரிய ஒரு இழப்பை சந்தித்ததுன்னு சொல்லி அவங்க எல்லாருடைய குறைகளும் சொன்னாங்க. ஸோ அவங்க நிறைய பேர் ஓப்பனாகவும் சொன்னாங்க. ஒரு சில நபர்கள் புரோக்கராக இருந்து அவங்களே பிளே ஆஷ் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை அவங்க அப்ளிகேஷனில் தலையீடுகளாகட்டும், எல்லா அப்ளிகேஷனும் ஒரு சில நபர்கள் வழியாக போய் கமிஷன் வாங்கிட்டு தான் வருது. அது இல்லாமல் ஒரு சில நிறுவனங்களுக்கு மட்டுமே கொடுக்கும் அளவுக்காக டெண்டர் பாலிசி மாற்றினாங்க. அதனால தான் கடந்த வாரம் நம்ம அனைத்து டெண்டர்ஸையும் நிறுத்தி வச்சதுக்கான காரணம் டெண்டர் பாலிசிஸை நம்ம ரீவாலிடேஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில். ஏன்னா எல்லாருடைய கவலையும் என்னன்னா 2 லட்சம் கோடி கடன் இருக்கு. இந்த 2 லட்சம் கோடி கடனை தாண்டி இந்த நிறுவனத்தை மீட்டெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஸோ இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது இதெல்லாம் சேர்த்து செய்ய வேண்டியும். அதனால தான் இன்னைக்கு அவங்களுடைய குறைகளும் கேட்டு கண்டிப்பாக எங்கெங்கெல்லாம் முறைகேடுகள் தவறுகள் இருக்குதோ அதற்கான நம்ம என்ன சட்டப்பூர்வ நடவடிக்கை அது கண்டிப்பாக வச்சாங்க. அதுக்கான நடவடிக்கை மிடில் இருக்கவங்க என்ன பண்ணாங்க இல்லை, அந்த க்ளோஸ்டு கவரில் கொடுத்துருக்காங்க. அதை கம்ப்ளீட்டாக ஆராய்ச்சி நம்மளுடைய சட்டப்பூர்வமான என்ன நடவடிக்கை அதுக்கான பரிந்துரைகளை கண்டிப்பாக மக்களுக்கு கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. நீங்க ஒரு சில இடங்களுக்கு சென்னையில் பெரும்பாலான இடங்கள் நம்ம பார்க்குறோம். கடந்த 4 நாட்களாக நம்மளுடைய TNEB சி லெவலில் எல்லாருமே ஒவ்வொரு இடத்துலையும் நான் இரவு முழுவதும் ரோந்து பணிகள் செஞ்சு அந்த
ப்ராப்ளம் வருது, அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு வராங்க. 7 வாகனங்களில் ரோந்து வாகனங்கள் உருவாக்கி அவங்கெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருதோ உடனே போய் ரெக்டிஃபை பண்ணிருக்காங்க. கடந்த வாரமே பார்த்துருப்பீங்க, சேர்மன் உட்பட அனைவரும் சேர்ந்து இரவு முழுவதும் பணியில் இருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக முழு வீச்சில் இதை ரெக்டிஃபை பண்ணுற வேலைகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், பழைய லெகசி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், கேபிள்ஸ் எல்லாம் இருக்குது. அதை ரீப்ளேஸ் பண்ணுற பணியில் எதுவுமே நடக்கல. இருக்கிற நிறுவனங்கள் எவ்வளோ தூரம் கான்ட்ராக்டை கொடுக்க முடியும், எவ்வளோ தூரம் இதை இந்த ஃபண்டை மிஸ்யூஸ் பண்ண முடியுமோ அதான் நடந்திருக்கு. இப்போ தான் அதை மீட்டெடுக்கும் முயற்சிகளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கடந்த 4 நாட்களில் எங்கெங்கெல்லாம் வந்து நீங்கள் மின்சாரம் தட்டுப்பாடு அதெல்லாம் குறைஞ்சிட்டே வந்திருக்கும். நேற்றுலாம் வந்து ரொம்ப ஒரு சில இடங்களில் தான் அந்த இஷ்யூஸ் சொன்னாங்க. இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ மதுரையில் ஒரு இடத்துல ரிப்போர்ட் ஆச்சுன்னா யாரோ வேண்டுமென்றே வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்க. சொல்லிட்டு அங்கே இருக்க ஈவிலேருந்து கருப்பாடுகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம். இன்றைக்கே வந்து எங்கெங்கெல்லாம் வந்து வேண்டுமென்றே டிரான்ஸ்ஃபார்மரை வந்து ஆஃப் பண்ணி இல்லை டிரான்ஸ்ஃபார்மர் ஓப்பன் பண்ணி வச்சு வேண்டுமென்றே வந்து ஒரு சில நபர்கள் வந்து மின்தடை ஏற்பட்டுட்டாங்களோ அதெல்லாம் இப்போ மதுரையில் இன்றைக்கி காலையில் ஒரு சில இடத்துல ரிப்போர்ட் பண்ணாங்க. இபி ஆஃபீஸர்ஸ் அங்கே இருக்க ஏஇலாம் ரிப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக எங்கெங்கெல்லாம் வந்து தனி நபர்கள் யாரையும் வந்து அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தணும்னு சொல்லி இந்த மாதிரி ஈடுபடுறாங்களோ அவங்க மேலெல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் அந்த இடத்துல கொடுக்க சொல்லியிருக்கோம். பெண்கள் பாதுகாப்பு குறித்து முதல்வர் வந்து அதிகாரிகளோட ஆலோசனை செஞ்சிருக்காரு. வேற என்ன நடவடிக்கை எடுக்கிறதா இருக்கீங்க? பெண்கள் பாதுகாப்பு பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து வழிமுறைகளும் கண்டிப்பாக எடுக்கப்படும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கும் எடுத்துட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் இஷ்யூவில் கண்டிப்பாக முதல்வர் வந்து இந்த விசாரணையை துரிதமாக முடிக்க வேண்டும் என்று அனைத்து அதிகாரிகளும் உத்தரவிட்டார். சட்டத்துறையிலும் சரி இது எவ்வளவு சீக்கிரம் இந்த விசாரணையை முடித்து அந்த குற்றவாளிகள் தண்டனை பெற்றுக் கொடுக்க கடுமையான இந்த 10 நாட்கள் இன்றைக்கு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. தமிழ்நாடு உத்தரப்பிரதேசமாக மாறிவிட்டது இந்த 10 நாட்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்திருக்காரு. அதிக பாலியல் வன்கொடுமைகள் கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு இல்லை எங்கெங்கெல்லாம் வந்து தவறு நடக்குதோ கண்டிப்பாக அவர்கள் சட்டப்பூர்வ நடவடிக்கை முதல்வர் ஆல்ரெடி உத்தரவிட்டிருக்கார். இன்றைக்கும் அதிகாரிகளோட முதல்வர் ஆலோசித்து கடும் நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கார். எங்கெங்கெல்லாம் கொலைகள் இப்போ மதுரையில் இன்னைக்கு காலையில் ஒரு மர்டர் கேஸ் ஆச்சு. அது என்னென்னா அவங்க 2 பேருக்குள்ள தனிப்பட்ட அந்த யார் குற்றவாளிகளோ அவர்களை 3 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு கொலை சம்பவம் இரவு நடந்தது. அதுக்கு ஒரு 3 மணி நேரத்தில் அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டார். எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக இப்போ குட்கா மது போதைகளுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பெரிய அளவில் ரைடு போயிட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறம்பாக குட்கா எல்லாம் வச்சுட்டு இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து பெரிய அளவு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. கண்டிப்பாக அரசு பொறுப்பேற்று 2 வாரம் தான் இருக்கு. முழு வீச்சில் முதல்வர் அனைவருக்கும் உத்தரவுகளை பிறப்பித்துக்கலாம். நாங்களும் அதுக்கான வேலைகளை ஆல்ரெடி துவங்கிவிட்டோம். இப்போ 1 வாரம் தான் ஆச்சு. இப்போ டிஎன்இபியில் பொறுப்பேற்று 1 வாரம் தான் ஆச்சு. 1 வாரத்துக்குள்ள என்ன செய்ய முடியுமோ முழு வீச்சு செய்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக அதற்கான பலன்களை சீரமைப்புகளை நீங்கள் எல்லாம் விரைவில் இந்த சோலார் மின் திட்டத்தை ஊக்குவிக்கிறதுக்காக அதில் வந்து முழுமையான டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரப்படும். எங்கெங்கெல்லாம் வந்து தவறு நடந்திருக்கோ அதை சரி செய்யறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக அது தொடரும். முழுமையான டிரான்ஸ்பரன்சியில் வர்ற அப்ளிகேஷன்ஸ்க்கு அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் இன்வெஸ்ட் தேவையான அனைத்து விதம் சுலபமாக்கப்பட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை நம்ம இல்லை. எதிர்கட்சி தலைவர் முதல்ல அவர் வீட்டிலேருந்து வெளியே வரணும். உதயநிதி வந்து வீட்டிலேருந்து வெளியில் வரணும். வெளியில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அவர் இன்னும் அவருடைய தந்தை தலைமையிலான ஆட்சி இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறார் போல. இது முற்றிலும் தமிழக மக்கள் அனைவரும் சேர்ந்து அளித்த ஒரு தீர்ப்பு. என்னென்ன மக்களுக்கான பணிகள் செய்யணுமோ அதை 100% செஞ்சுட்டு வராங்க. முதல்ல அவர் வீட்டிலேருந்து வெளியில் வந்து வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்க சொல்லுங்க. வீட்டிலேருந்தே வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி யாருக்கும் ரிப்போர்ட் வாங்கி பேசிட்டு இருக்காரு. முதல்ல வீட்டிலேருந்து வெளியில் வந்து உதயநிதிக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு பேசினா நல்லா இருக்கும். வந்து இன்ஸ்டாகிராம்ல தான் ஆட்சிக்கு வந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா வந்து அவங்க கூட்டம் நடத்தும் பொழுது டிஎம்கே என்ன பண்றாங்கன்னா நம்மள தனித்த இன்ஃப்ளூயன்சரா மாறணும்னு சொல்றாங்க. கடைக்கோடி ஒவ்வொரு கிராமத்திலையும் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இதுல இருந்து குளத்தூர்லயும் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. குளத்தூர்லயும் எல்லா இடத்துலயும் இவர்கள் செய்த தவறு திமுக என்னென்ன தவறு செஞ்சுட்டோ அதுக்கு எதிராக தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. எங்கேயும் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஓட்டு இருக்கல இடத்துல பூத்துல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் பூத்துல வந்து மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இவர்கள் என்ன தவறு செய்தார்களோ அதுக்கான தீர்ப்பு தான் மக்கள் கொடுத்துருக்காங்க. அவர்கள் அது என்ன வேணா தப்பு கட்டுக்கலாம். மற்ற நன்றி.